நான் தான் எடுத்தேன். நானே பார்த்தேன். எடுத்தேன் தானே சொந்தம். பார்த்தேன் சொந்தம். சும்மா தேவையில்ல பேசுற சும்மா. நானும் பாக்குறேன் வந்தல தேவையான பேசுறேன். ஏன்னா ஒரு மோதிரம் ஒண்ணு கீழே கண்டதுனா அந்த மோதிரத்தை நான் தான் எடுத்தேன். அவன் தான் பார்த்தான். எடுத்து எனக்கு தான் சொந்தம். அவன் என்னன்னா எனக்கு சொந்தம் எனக்கு சொந்தம்னா இது என்ன புட்டா கொடுக்க முடியாதா? பார்த்தேன் சொந்தம். 2 பவுன் இருக்குண்ணா. இந்த மோதிரத்தை நம்ம புட்டா கொடுக்க முடியும் அவனுக்கு. எடுத்த நான் தான் எடுத்தேன். பார்த்தா நான் குத்துருவாங்க ஃபுல்லா. சரி சண்டை போடாதீங்க. என்ன பண்ண அடுப்பு வச்சு பவுன் மோதிரம் நான் தானே பார்த்தேன். நான் பார்க்கல எடுத்துட்டு போனேன். சும்மா தேவையில்ல பேசாதா. அவங்க அவ்வளவு மரியாதை சொல்லிட்டாங்க. பங்கத்துக்கு போறீங்களா? ஆமா நன்றேன். மல்லிகை கடை வச்சிருக்கேன். சரி ஜாமான் வாங்க போறேன். சரிண்ணா. நான் 20,000 வச்சிருக்கேன். 2 பவுன் மோதிரம் 2 பவுன் 1 லட்சம். இதை போய் எடுத்து நான் கொடுத்தாக்கா திட்டு நான் கேட்கப்பான். நிறைய பிரச்சனை போனேன். அங்கங்க சமாளிக்கணும். உங்களுக்கு வேணும்னா சொல்லு. 20,000 கை மேலே தரேன் காசு. அப்படியே ஆளுக்கு பார்த்தாலும் எடுத்து போயினே இருங்க. என்ன சரி விடு, வேற வழி இல்ல. என்ன பரவாயில்லையா? சரி நீங்க சொல்றது சரிதான். எப்படினாலும் எனக்கு நஷ்டம் தான் வரும். நஷ்டம் தான் வரும். என் பிரச்சனை பாக்க நான் குடுத்து வைக்கணும்ல. என்ன எடுத்துங்க. ஓகேவா? எவ்வளவு 20,000? 20,000 ஆள் 10,000 எடுத்துங்க. சரி வா. அங்க போய் பிரிச்சுக்கலாம். சரி என்ன பண்றது? என்ன பண்றது? அவருதான் லாபம். அது லாபம் கிடைச்சும் போறாரு. சரிவா அப்புறம் 20,000 கிடைச்சா. சரி ஆளுக்கு 10,000 எடுத்துப்போம். 1 லட்சம் ரூபாய் மோட்ட 20,000 குடுத்துப்பாங்க கேன பசங்க. ஐயோ அப்பா, இனிமேல் 4 பேர் இருந்தா போதும். அப்படியே மளிகை கடையை சூப்பர் மார்க்கெட் ஆக்கிடுவேன். முதல்ல என் பொண்டாட்டி போய் காட்டணும். ஏய் தம்பியா, 20 ரூபா மோதிரத்தை 20,000 கொடுத்து வாங்கின முதலாளி குணம் தான் இருப்பான். கேன பையனா அவன்? ஏய் தம்பியா, அவன் மூஞ்சி மேல ஆட்டான்டா. மூஞ்சி மேல காசா? மூஞ்சி மேல ஆடுறது அவரு. மாரவடிக்கு போனாரு, மாட்டிக்குவாரு அவரு. ஆமா. அவனு சொல்ல மறந்துட்டான். இப்போ நம்ம இந்த ஊர்ல ஆட்டையை போட்ட மாதிரி அடுத்த ஊருக்கு போறோம். ஆனா இதோட அந்த ஊரு பக்கம் ஒரு 10 பேர் வரக்கூடாது. ஆமா. ஆனா ஊருக்கு ஒரு ஆளு இது இருந்தா போதுன்னா அவன் சீக்கிரமா கோடீஸ்வரன் ஆயிடலாம். ஆமா. போறோம், ஹோட்டல்ல போய் உட்காடுறோம், சாப்பிடுறோம், ஜம்முன்னு வேற லெவல் பண்றோம்.